மேலும் ஒரு அண்மை செய்தி. கூட்டுறவு வீட்டு வசதி சங்க வீட்டு மனைகளுக்கு ஒப்புதல் வழங்குவதில் முறைகேடு என புகார் அளிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் நமது தலைமை செய்தியாளர் சிவா. வணக்கம் சிவா, உங்களுடைய கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. கூட்டுறவு வீட்டு வசதி சங்க வீட்டு மனைகளுக்கு ஒப்புதல் வழங்கியதுல முறைகேடு தொடர்பாக புகார் அளிக்கப்பட்டது நிலையில லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரணை நடத்த பிறப்பித்திருந்த உத்தரவுக்கு இடைக்கால தடை தற்போது சென்னை உயர்நீதிமன்றம் அதற்கான உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. குறிப்பாக இந்த கூட்டுறவு வீட்டு வசதி சங்கங்களுடைய பதிவாளர் பாஸ்கரன் மற்றும் கூட்டுறவு வீட்டு வசதி சங்க துணை பதிவாளர்கள் உள்ளிட்ட 14 அதிகாரிகளை பணியிடை நீக்கத்தை எதிர்த்து வழக்கு தொடரப்பட்டிருந்தது. இந்த வழக்கு தொடர்பாக மனுதாரர் தரப்பை நீதிமன்றத்தில் ஆஜராகி வாதாடுகிறது. மெட்ரோ நகர விரிவாக்க வீட்டு மனைகளுக்கு ஒப்புதல் வழங்கும் போது பின்பற்றிய நடைமுறைகளின்படியே வீட்டு மனைகளுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டிருக்கிறது என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. அது மட்டும் இல்லாமல் மெட்ரோ வீட்டுமனை திட்டத்தை தணிக்கை செய்த தணிக்கையாளரே மற்ற கூட்டுறவு சங்க வீட்டுமனைகளுக்கு ஒப்புதல் தந்தார் என்றும் மனுதாரர் தரப்பில் குறிப்பிடப்பட்டிருந்தது. விதிமுறைப்படிதான் வீட்டுமனைகளுக்கு ஒப்புதல் வழங்கப்பட்டது என்றும் மனுதாரர் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் தெரிவித்திருந்தார். எனவே இந்த இடைநீக்க உத்தரவை ரத்து செய்ய வேண்டும், லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரணை நடத்த பிறப்பித்த உத்தரவுக்கு தடை விதிக்க வேண்டும் என்று அந்த மனுவில் கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருந்த நிலையில இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி ஆனந்த் வெங்கடேசன் முறைகேடுகள் தொடர்பாக லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரணைக்கு இடைக்கால தடை விதித்து உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். அதோடு மட்டுமல்லாமல் சிறப்பு தணிக்கை குழு அறிக்கையில முறைகேடுகளுக்கு முகாந்திரம் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டதால் லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரணைக்கும் உத்தரவிடப்பட்டிருப்பதாக கூட்டுறவுத்துறை சார்பில் பதில் அளிக்கப்பட்டது நிலையில இது தொடர்பான ஒரு விரிவான விசாரணைக்காக அக்டோபர் 15ஆம் தேதி வழக்கு ஒத்திவைக்கப்படுவதாக நீதிபதி ஆனந்த் வெங்கடேசன் தெரிவித்திருக்கின்றார். நன்றி. உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி சிவா.